ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கூடிய சீக்கிரம் குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போது. வாங்க, உங்களுக்காக ஒரு புது சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன சீரிஸ்னா ஷார்ட்கட் சீரிஸ். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்றதே ஒரு தனி சீரிஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்க போறோம். நண்பி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு வட்டியில எண் கண்டுபிடிக்கிற மாடல தான் கொண்டு வந்திருக்கோம். எப்படி சார் சால்வ் பண்றது? ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவீங்களா? இல்லவே இல்ல, ஜீரோ ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போறோம். இது நான் இப்பயே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். டிஎன்பிஎஸ்சியில கேட்ட எல்லா சம்முக்குமே இந்த ஷார்ட்கட் வந்து அப்ளிகபிளா இருக்கு. சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் என் ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார் எனில் அவர் என் ஆண்டுகள் முடிவில் 13,230 பெற்றார் எனில் என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு வருஷம் வந்து அந்த அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்திருக்கு அப்படின்றத கொஸ்டினா கேட்கறாங்க. சிம்பிள் நண்பா. அசலுங்கிறது எவ்வளவு? 12,000 ரூபாயா? 12,000 ரூபாயில எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க. 3 ஜீரோ இருக்கு. அதை எழுதிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட்ல எண்ட்ல இருக்க ஜீரோ மட்டும் தான் நண்பா எடுத்துக்கணும். எவ்வளவு ஜீரோ இருக்கு? ஒரு ஜீரோ இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கூட்டு வட்டி எவ்வளவு வருஷத்திற்கு பேங்க்ல இருந்திருக்கும்ன்றது தெரிஞ்சிடும். சோ 2 இயர்ஸ் அப்படின்றதான் நண்பா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் வந்து 2 இயர்ஸ், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन போவோங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான் நண்பா. நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஜீரோ ஷார்ட்கட் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட எல்லா क्वेश्चनக்கே அப்ளை ஆயிருக்கு. நம்ம ப்ரூஃபும் காமிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2,000க்கு 10% கூட்டு வட்டி வீதம் கிடைக்கும் தொகை 2,420 ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிரின்சிபல்ங்கிறது 2,000 ரூபாய், டோட்டல் அமௌண்ட்ங்கிறது 2,420 ரூபாய். அசல்ல எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு எடுத்துக்கிட்டேன். பிரின்சிபல்ல எண்ட்ல எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரு ஜீரோ இருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 2 இயர்ஸ் என்பதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இத இன்னொரு விதமாவும் சால்வ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. நானே சொல்லிடுறேன். நமக்கு அசல் எவ்வளோ? 2,000 ரூபாய் இருக்கு. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 2,420 இருக்கு. இதை நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியுமான்னு பாருங்க. அதாவது இதை சிம்பிளை பண்ண முடியுமான்னு பாருங்க. எண்ட்ல இருக்க ஜீரோஸை நான் கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? அதாவது 10ஆல டிவைட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? 200 242 இருக்கு. இதையும் நான் என்ன பண்றேன்? சிம்பிளை பண்றேன். 2ஆல 100 × 2 200, 121 × 2 242 கிடைக்கும். அதாவது இந்த நம்பர் எப்படி என்ன நம்பரா தெரியுது உங்களுக்கு? 100ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு, சாரி 10ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 100, 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் பாத்தீங்கன்னா 121. அப்ப பவர்ல ரெண்டுலயுமே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2 இருக்குங்களா? சோ n வந்து 2 இயர்ஸ் நண்பா. இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டு விதமாவும் சொல்லிட்டேன். ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஜீரோ ஷார்ட்கட் ஈஸி, டைம் எடுக்காம இருக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? இங்கிலீஷ் क्वेश्चन வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a man investor கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தமிழ் क्वेश्चनக்கு போயிடுறேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒருவர் அசல் 25,000 ரூபாயை ஆண்டு கூட்டு வட்டி வீதம் 4% வீதம் முதலீடு செய்து n ஆண்டுகள் முடிவில் அவர் 27,040 தொகையாக பெறுகிறார் எனில் n மதிப்பு கேட்டிருக்காங்க. சிம்பிளா எத்தனை ஜீரோ? அசல்ல எண்ட்ல இருக்க ஜீரோ மட்டும்தான் 3. டோட்டல் அமௌண்ட்ல எத்தனை ஜீரோ? ஒரு ஜீரோ. ரெண்டே மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 இயர்ஸ்ன்றத ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா? ஆன்சர் ஏ அப்படின்றதா ஆன்சர். 2 வருஷம் அப்படின்றத ஆன்சர் நண்பா. பாத்துக்கோங்க. அசால்ட்டா 10 செகண்ட் கூட இருக்காது, டக்குன்னு சால்வ் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா 2 சம்மே சேம் சம். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் சம். இது பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2015க்கு இடையில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? 2012ல இருந்து 2015க்கு இடையில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் 2 கொஸ்டினுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது 10% வட்டி வீதம் கூட்டு வட்டி கணக்கிடும் போது 1,331 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. டோட்டல் அமௌண்ட்ல ஜீரோ இருக்கா? இல்ல. அப்போ ஜீரோ மைனஸ் போட்டுக்கிறேன். 3ல இருந்து ஜீரோ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்ப n பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். இல்லைன்னா இதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 1000 ரூபாய்ங்கிறது அசலு, டோட்டல் அமௌண்ட்ங்கிறது 1,331.
10 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1000, 11 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1331. பவர்ல என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ n3 அப்படின்னு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். ஸோ எதை யூஸ் பண்ணுன்ட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க, ஏதோ ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சேம் இதுவும் அதே மாடல் சம் தான். அதாவது போன கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க, அசல் வந்து 1000 ரூபாய் கரெக்டுங்களா, டோட்டல் அமௌண்ட் வந்து 1331 ரூபாய். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மூணாவது மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மூணாவது மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3000 ரூபாய் 3993 அப்படின்றது கிடைக்கும். அவ்வளவுதாங்க, ரெண்டுமே சேம் சம் தான். அப்போ அசல் எத்தனை ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ இருக்கு. பிரின்சிபல்ல ஜீரோ இருக்கா, இல்ல. அப்ப என்னங்கிற எத்தனை வருஷம், 3 வருஷம் அப்படின்றதான் ஆன்சர். 3 இயர்ஸ் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஷார்ட்கட் பிடிச்சிருக்கா நண்பா நண்பி? ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே டபார்ல ஷேரை மட்டும் தட்டி விடுங்க நண்பா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். பட் அதே சிம்பிளஸ்ட் ஃபார்முலா சால்வ் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,75,000 ஆனது 1,48,877 6% ஆண்டு கூட்டு வட்டியில் கிடைக்கிறதுனா அதற்கு ஆகும் காலம்னு கேட்டிருக்காங்க. அசல் எத்தனை ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ இருக்கு. பிரின்சிபல்ல ஜீரோ இருக்கு, சாரி டோட்டல் அமௌண்ட்ல ஜீரோ இருக்கா, இல்ல. அப்ப என்னங்கிற எத்தனை வருஷம், 3 இயர்ஸ். பாருங்க ஆப்ஷன் பி 3 இயர்ஸ் அப்படின்றத ஆன்சர். அவ்வளவுதான், டக்குன்னு 10 செகண்ட்ல நொறுக்கி விட்டோம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு ஆதி காலத்துல கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, ரூபாய் 800 ஆனது 5% வட்டி வீதத்தில் 882 எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளவு, ஜீரோ, 2 ஜீரோ. டோட்டல் அமௌண்ட்ல ஜீரோ இல்ல. அப்ப என்னங்கிறது எவ்வளவு, 2 இயர்ஸ் அப்படின்றத ஆன்சர். அசால்ட்டா போயிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் ஹோல் நம்பர் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப டெசிமல் வச்சிருக்கேன் சார், எப்படி சார் சொல்ல போறீங்க அப்படின்றது உங்க மைண்ட் வாய்ஸா இருக்கு. ஆனா இதே கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 32 ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 188 அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிப்பீட் ஆயிருக்கு. இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்னு கேட்டிருக்காங்க. நான் அசல் எழுதிக்கிறேன், 1600 ரூபாய். டோட்டல் அமௌண்ட் வந்து 1852 ரூபாய் புள்ளி 2 பைசா, அதாவது 20 பைசா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், அதுக்கு அடுத்து இருக்க ஜீரோக்கு வேல்யூ இல்லை. அப்போ இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அசல் எவ்வளவு ஜீரோ இருக்கு, 2 ஜீரோ இருக்கு. சோ 2 ஜீரோக்கு 2 எழுதிக்கிறேன். இந்த பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கோ அவ்வளவு டிஜிட்ஸ் ஆட் பண்ணிருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ 1 ஆட் பண்ணிரு. 1 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஆன்சர் 3 இயர்ஸ். சார் இன்னும் சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா, இங்க பாருங்க, 2 ஈக்குவேஷன் நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 ஈக்குவேஷன் நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 10ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும், இங்க பாயிண்ட் போயிடும், அங்க ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும். அப்போ 16,000ன்னு மாறிடும், இங்க 18,522ன்னு மாறிடும். அப்ப இங்க எவ்வளவு ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ இருக்கு, இங்க ஜீரோ இல்லை. அப்ப டைரக்டா 3 இயர்ஸ் அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேங்களா, ரெண்டுமே சேம் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாப்போங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி மாடல் தான், பட் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிச்சா என்ன சார் பண்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. இதே கொஸ்டின் பாருங்க, 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. கொஸ்டின் நம்பர் 145, கொஸ்டின் நம்பர் 189 ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். என்ன கொடுத்திருக்காங்க, 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை. என்ன சார் அரையாண்டுக்கு ஒரு முறைனா, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, 6 மாசத்துக்கு ஒருக்க வட்டி கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிறப்போ 4,400 ரூபாய்ங்கிறது 4,851 மாறுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்றதா கொஸ்டின். சேம் ஜீரோஸ் கவுண்ட் தான். இங்க எத்தனை ஜீரோ இருக்கு, 2 இருக்கா. சோ 2 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டிருந்தாங்க, 2ன்னு ஆன்சரை போட்டுடலாம். அரையாண்டுக்கு ஒரு முறைன்ற ஒரு கீவேர்டு வந்துருச்சு. அரைனா நமக்கு நம்பர்ல எப்படி எழுதுவோம், 1/2ங்கிறத அரைன்னு சொல்லுவோம். சோ 1/2 மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 கேன்சல் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும், 1 மட்டும் தான் கிடைக்கும். சோ ஆன்சர் வந்து 1 இயர். அவ்வளவுதான் நண்பா, புரிஞ்சுங்களா. அரையாண்டுனா நமக்கு ஜீரோஸ் கவுண்ட் எடுத்துட்டு அரையால மல்டிப்ளை பண்ணிருங்க. இதே காலாண்டுனா 1/4 மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா, நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் அதே மாதிரி மாடல் தான், பட் என்ன டிஃபரன்ஸ்னா டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. தசம என்ன கொடுத்துட்டு வட்டி பாத்தீங்கன்னா ஆண்டிற்கு 2 முறை, வருடத்திற்கு 2 முறை. சார் என்ன சார் வருடத்திற்கு 2 முறை, 6 மாசமா பிரிச்சிருக்காங்கப்பா. அவ்வளவுதான், அததான் 2 வருடம் 2 முறைன்னு சொல்லியிருக்காங்க வருடத்திற்கு. அசல் என்ன கொடுத்திருக்காங்க, 800 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ 2 ஜீரோ இருக்கு. டெசிமல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜீரோ விட்டுருங்க, ஏன்னா அந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது இல்லையா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. சோ 1 ஆட் பண்ணிடு. ஆட் பண்ணா 3ன்னு கிடைக்குது. இதே முழு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்ட சொல்லியிருந்தா 3ன்னு போட்டுறலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வருடத்திற்கு ஒரு முறை, காம்பவுண்டட் செமி ஆனுவலி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, 2 சேம் தான்.
சோ அரையால மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். 3ல எத்தனை 2 இருக்கு? ஒரே ஒரு 2 தான் இருக்கு. ஒரு 2 3ல 2 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 1. அந்த 1 மேல போட்டுருங்க. டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்க? நம்ம எந்த நம்பரால கட் பண்றோமோ அதே நம்பரை போட்டு விட்டுருங்க. அப்போ 1/2 இயர் அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படின்றதா ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? புரிஞ்சுங்களா? டெசிமல் வந்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தா அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அதாவது ஒரு நம்பருக்கு அடுத்து 0 வந்தா கன்சிடர் பண்ணாதீங்க. இன்கேஸ் 0 1ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? 0 1ன்னு கொடுத்திருந்தா கன்சிடர் பண்ணணும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இது ஒரு நிறைய பேர் டவுட் கேட்ட சவுங்க. நம்மகிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் இதே கொஸ்டினை கொடுத்து, சார் நீங்க சொன்ன ஷார்ட்கட் கரெக்ட், இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டிங்கிறது என்ன? அப்ப டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரின்சிபலையும் வட்டியும் ஆட் பண்ணா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் போது. அப்போ 30,000த்தையும் ஒரு 4,347 ஆட் பண்ணா 34,7ன்னு கிடைக்கும். அசல் வந்து 30,000 இருக்கு. எத்தனை 0 இருக்கு பாருங்களேன்? 4 0 இருக்கு. அதாவது 3 0க்கு மேல வந்துட்டாலே அதை அப்படியே பாதியா மாத்திருங்க. அது அப்படியே பாதினா என்ன? 2ஆல டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அம்புட்டு தாயா, இவ்வளவுதாயா ஆன்சரு. அப்போ 2ன்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? 2 3 1.5 இந்த 3 ஆன்சர் தாங்க வரும். இல்ல 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 4 ஆன்சர் தான் நமக்கு n கண்டுபிடிக்கிறதுல ஆன்சர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 3க்கு மேல போயிடுச்சு சார், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இது. ஓகேங்களா? 3க்கு மேல போயிட்டா எவ்வளவு 0 இருந்தாலும் அதுல பாதியா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்களா? எல்லாரும் கண்டிப்பா கேட்கறது இதாதான் இருக்கும். சார் ஜீரோஸ் வச்சு கேட்கல சார், எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு டவுட் கேட்பீங்க. அதுக்காக தான் அதையும் கொஸ்டின்ல கேட்டு வச்சிருக்காங்க. அதையும் கொண்டுட்டேன். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரூபாய் 125ற்கு 2% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறைன்னு என்ன? காம்பவுண்டட் ஆனுவலி, ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் போது ரூபாய் 216 ஆனது எனில் எத்தனை ஆண்டுகளில் மாறும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 125 ரூபாங்கிற அசலு, 216 ரூபாங்கிறது டோட்டல் அமௌண்ட். கரெக்டுங்களா? 125ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 5ஓட கியூப் வேல்யூ தான் 125. 216ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 6 கியூபோட வேல்யூ தான் 216. பவர்ல என்ன நண்பா இருக்கு? பவர்ல என்ன நண்பா இருக்கு? 3ன்னு இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான எண் என்ன? 3 years அப்படின்றதா நண்பா ஆன்சர். ஓகேங்களா? 2 விதமாவும் சால்வ் பண்ண நண்பா. ஜீரோஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிருங்க. ஓகேங்களா? கியூப் நம்பரா ஸ்கொயர் நம்பரான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்கேஸ் வந்து வருடத்திற்கு இருமுறைன்னு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்டட் செமி ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செமி ஆனுவலின்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? இங்க n வந்து 3 years வந்துருச்சா, அது அப்படியே ஹாஃபா மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3/2. 3/2 நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாங்களா? இதே செமி ஆனுவலி, வருடத்திற்கு இருமுறைன்னு கேட்டுறதா. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வரப்போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்டது இல்ல நண்பா. இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாய்ஸ். என்ன கொடுத்திருக்காங்க? 13 1/3% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. வட்டி கணக்கிட பார்த்தால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கான அசல் என்ன? 3375. ஓகேங்களா? 3375 4096 இந்த 2 நம்பர் தான் நமக்கு தேவை. ஓகே சார், 3375 அப்படின்றது என்ன நம்பர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஓட கியூப் வேல்யூ தான் நமக்கு 3375. 4096ங்கிறது பாத்தீங்கன்னா 16ஓட கியூப் வேல்யூ. சார் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கியூபுக்கான ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஓகேங்களா? கியூபுக்கான ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். என்னது? 15. கரெக்டுங்களா? 15 கொடுத்துருக்காங்க. இதுல 1 கியூப் பண்ணா 1, 5 கியூப் பண்ணா 125. ஓகேங்களா? 1 கியூப் பண்ணா 1, 5 கியூப் பண்ணா 125. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அதை செகண்ட் நம்பரால மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதை செகண்ட் டிஜிட்ல எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்?
இந்த 5 ஸ்கொயர் பண்ணு. 5 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அதை என்ன பண்றேன்? இந்த 1ஓட மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? சேம் 25 தான் கிடைக்கும். போதும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுறேன். சென்டர்ல 2 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். இங்க அப்ப 10, இங்க 50. அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஆட் பண்ணுங்க. 125ல 5 மட்டும் வரும். பேலன்ஸ் 12. 50 பிளஸ் 20 70. 70 பிளஸ் 10 80. 80 பிளஸ் 7 87க்கு 7. பேலன்ஸ் 8. பேலன்ஸ் 8 கரெக்ட்டுங்களா? 10 பிளஸ் 8 18. 18 பிளஸ் 5 13. 13க்கு சாரி 10 பிளஸ் 8 18. 18 பிளஸ் 5 23. 23க்கு 3. பேலன்ஸ் 2. அப்ப 2 பிளஸ் 1 3. புரிஞ்சுங்களா நண்பா? அப்ப 15 கியூபோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சுங்களா? இதே மாதிரி 16 கியூப் கரெக்ட் அப்படின்றத செக் பண்ணுங்க. என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணோம், லாஸ்ட் நம்பரை கியூப் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் டிஜிட் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்க போது, அது 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5. அதுதான் 5 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 5 ஸ்கொயர் பண்ணோம். 5 ஸ்கொயர் வேல்யூ 25. அதை என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம். 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 25 தான் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுட்டோம், லாஸ்ட் நம்பர் விட்டுட்டோம். இந்த சென்டர்ல 2 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே டபுளா 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். 5 2ஆல மல்டிப்ளை பண்ண 10. 25 2ஆல மல்டிப்ளை பண்ண 50. அவ்வளவுதான் நமக்கு தேவையானது. அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 125ல 5 பேலன்ஸ் 12. 50 பிளஸ் 25 பிளஸ் 12 ஆட் பண்ணும்போது நமக்கு 87ன்னு கிடைக்கும். 87க்கு 7 பேலன்ஸ் 8. 18 10ஐயும் 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 23ன்னு கிடைக்கும். 23க்கு 3 பேலன்ஸ் 2. 2 பிளஸ் 1 3. அதை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? 3375. ஓகேங்களா? அப்போ 3375ங்கிறது 15ஓட கியூப் வேல்யூ. 16ஓட கியூப் வேல்யூ தான் 4096. இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நண்பா நண்பி. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவர்ல என்ன நம்பர் இருக்கு? 3 இயர்ஸ் இருக்கு. அப்போ n வந்து 3 இயர்ஸ் தான். எப்போ? காம்பவுண்டட் ஆனுவலின்னு கேட்டிருந்தா. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அரையால மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3/2ன்னு கிடைக்கும். 3/2 நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். அப்போ 1.5 வருஷம்ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம இந்த 1/2க்கு இந்த இடத்துல என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம்? மல்டிப்ளிகேஷனா, அடிஷனா, டிவிஷனா, சப்ராக்ஷனா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் நண்பா நமக்கு n கண்டுபிடிக்கிற மாடல். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸா சீரீஸ் முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா தம்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் நிறைய வீடியோ நம்ம போடுற உடனே உங்களுக்கும் ஷேர் ஆகும், நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.